டெல்லியில் இன்று மாலை 4 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி ஸ்ரீராம். எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த டெல்லி பயணம், இதனையொட்டி அவர் நேற்று இரவு தெரிவித்த கருத்துக்கள், இது இரண்டுமே தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான கருத்துக்களாக பார்க்கப்படுகிறது. அதிமுக சார்ந்த முக்கிய முடிவுகள் இந்த சந்திப்பு மூலமாக ஏற்படுமா போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசிய அந்த பேச்சின் சில தொகுப்புகளை பார்க்கலாம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சு நொறுக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்கள் கட்சியில சேர்க்க இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத ஆட்சி. யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியும். இப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியிலே இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். சில பேர் அண்ணா திமுகவை அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அண்ணா திமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? இப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். ஊடகம் நாம பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க, ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க, ஒண்ணுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லது செய்யறத காட்டுங்க. நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஊடகம் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி பயணம் குறித்த விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இந்த மாலை 4 மணிக்கு இந்த சந்திப்பு நிகழ்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உடன் யாரெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இந்த சந்திப்பினுடைய நோக்கம் அல்லது இதில் ஆலோசிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது சார்ந்த விவரங்கள் ஏதேனும் வெளிவந்திருக்கா? பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் இன்று மாலை நடைபெற உள்ள அந்த ஆலோசனையின் பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடைய நடைபெற உள்ளது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டினுடைய அந்த தேர்தல் முன்னோட்டம் உள்ளிட்டவற்றை பல்வேறு அம்சங்களை அவர்கள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் பொழுது ஆலோசிக்க உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தலைவர், குறிப்பாக
டிடிவி தினகரன், அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சார்ந்த செங்கோட்டையன் உள்ளிட்ட அவர்களுடைய சந்திப்பு தொடர்பான விவரங்களையும் அவர்கள் இன்று மாலை நடைபெறவுள்ள அந்த ஆலோசனையின் பொழுது ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையின் பொழுது பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவும் உடனிருப்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு அவர் டெல்லி விமானத்தை வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பினை அதிமுக எம்பிக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்லாமல் தம்பிதுரை, மூத்த அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர்களான எஸ்.பி. வேலுமணி ஆகியோரும் இன்றைய அந்த சந்திப்பின் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. தமிழகத்தினுடைய அந்த தேர்தல் கூட்டணியை எவ்வாறு மேலும் பலப்படுத்துவது, அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள் அந்த கூட்டணியை முழுவதுமாக இறுதி செய்து தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு ஆலோசனைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் பாஜக இன்றைய கூட்டத்தில் அதிமுகவினுடைய தலைவருக்கு வலியுறுத்த உள்ளதாகவும் பாஜக வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் அமித்ஷா ஆகிய 2 பேருமே இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன விஷயங்கள் பேசப்படலாம் என்பது குறித்த விவரங்களுக்கு நன்றி.